குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகரும் குரு நிறுவனமான திரு ஸ்ரீ ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்திக். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறப்ப அந்த ட்ரீட்டி வார் பீஸ் இது வந்து சைன் போடுற மாதிரி இருந்தது பிரான்ஸ்ல. பட் இப்ப மீண்டும் யுஎஸ் மேல வந்து ஈரான் தாக்குதல் பண்ணதா செய்திகள் வருது. 4 ட்ரோனு அந்த வார்ஷிப் மேல தாக்குதல் பண்ணி 1 டேமேஜ் ஆயிருக்கு. 3 நாங்க வந்து தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் தனது சோசியல் மீடியால போட்டிருக்காரு. என்ன நடக்குது? மீண்டும் போர் ஆரம்பிச்சிருச்சா? அந்த ட்ரீட்டி வார் பீஸ் ட்ரீட்டி அது என்ன வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கா? ஸோ இந்த ஹோர்மூஸ் அப்படிங்கிற ஒரு அது பேர் என்ன ஜலசந்தியா? ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்னா ஜலசந்தின்னு நினைக்கிறேன். இந்த ஹோர்மூஸ்ல வந்து இப்ப எப்படி கப்பல்லாம் போகுதுன்னா நேர்களே, 2 கரை இருக்கு. ஒரு கரை வந்து ஓமான் யுஏஇ பக்கம் கரை, இன்னொரு கரை வந்து ஈரானம் பக்கத்துல இருக்கிற கரை. ஈரானம் கிட்ட கப்பம் கட்டி போற சில கப்பல்கள் அந்த கரையை ஒட்டி அதை ஒட்டி போறது வெள்ள வரத்துக்கு. மற்ற கப்பல்கள், அதாவது அமெரிக்காவின் கவனிப்புக்கு கீழே வர கப்பல்கள்லாம் வந்து இந்த ஓமான் கடற்கரையை ஒட்டி வருது. அது இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் வெசல், ஒரு கமர்ஷியல் படகை வந்து, படகுனா இட்ஸ் ஷிப்னு வச்சுக்கோமே, அதை வந்து இப்ப என்ன பண்றாங்க, ஈரானத்துல இருந்து அவங்க தாக்கியிருக்காங்க. இதுக்கு மூல காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது என்னுடைய ஒரு கனெக்டிங் த டாட்ஸ்ல வர ஒரு விஷயம். அதை நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். ஏன்னா எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க ஈரான் அப்படின்னு. இவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சீஸ்ஃபயருங்கிறது இருந்தது, கப்பல்கள் அவங்க பக்கம் கப்பல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, இந்த பக்கம் கப்பல் இவங்களது போயிட்டு இருந்தது. அங்கேருந்து உட்காந்து இவங்க வந்து இது கப்பல் மேல 4 ஏவுகணைகளை தாக்கியிருக்காங்க. 3 நிறுத்திட்டாங்க, 1 வந்து போய் அடிச்சுடுத்து ஆயிடுச்சு. கொஞ்சம் சேதாரமா ஆச்சு, ஆனா ஓரளவுக்கு அதை வந்து ரிகவர் ஆயிடுச்சு. ஆனால் இதற்கு பதிலடியாக அமெரிக்கா வந்து நிறைய சேதாரம் பண்ணிருக்கு ஈரானத்துல. என்னென்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு ட்ரோன் மிசைல் ஸ்டோரேஜ் டிப்போ வச்சிருந்தாங்க. அது ஒரு 2-3 டிப்போ போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோர்ஸ்ல இருக்கிற சில ஏர் டிஃபென்ஸ் ரேடார் இருந்தது, அதையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ ரொம்ப ஒரு அரை மணி நேரம் முன்னால ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஈரானுக்குள்ள இருக்கிற எதிர்கட்சிகள் அவங்க வந்து வெளியில எல்லாம் பரப்பிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை இந்த தாக்குதல்ல ஒரு தாக்குதல் என்னன்னா, ஈரானத்துக்குள்ள இருக்கிற ஒரு நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் போய் ஒரு பயங்கர அடி ஒன்று விழுந்திருக்கு. அதை சுத்தி இருக்கிற அந்த இடத்துல சுத்தி வந்து கார்டன் ஆஃப் பண்ணிருக்காங்க. அது கார்டன் ஆஃப் ஏன் பண்றாங்கன்னா, ரேடியேஷன் ஃபாலோ அவுட் வரும். ரேடியேஷன் வந்து நமக்கு பட்டுதுன்னா நம்ம கொஞ்ச நாளா இறந்துருவோம். அது அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக வந்து நிறைய பேர் அங்கெல்லாம் இவாக்குவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஈரானுக்குள்ள இருக்கிற எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இதை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இது வந்து அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா நீ 1 என்ன அடிச்சேன்னா நான் 10 அடிப்பேன் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அது ஆனா அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகல. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு இது பதிலாயிருக்கு. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த இன்சிடென்ட் எதுக்காக ஈரான் ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு. இதற்கு பின் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய IRGC ஆர் குட்ஸ்னு ஒன்று இருக்கு, QUDS, அதுவும் ஒரு IRGCல ஒரு அங்கம். இந்த குட்ஸ்ல இருந்து 70 கமாண்டர் வந்து இந்த ஹிஸ்புல்லாவோட இணைந்து சில குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த குகையை சுத்தி இஸ்ரேல் வந்து பெரிமீட்டர் போட்டுடுது. அதாவது என்ன, எப்ப உள்ள போய் துவம்சம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 70 பேரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து 4-5 நாளா ஈரானத்தில் நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜெனீவால முதல் நாள் இவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. ஏன்னா நீங்க வந்து இஸ்ரேல் போய் லெபனானை தாக்கித்து அப்படின்னு, ரைட்? அதேதாங்க அந்த கதை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது இவங்களுக்கு இருக்க அந்த 70 குட்ஸ் கமாண்டர்ஸ் யாருமே இன்னும் வெளியில வர முடியல, தப்பிக்க முடியல. வெளியில தப்பிக்க வரணும்னா இஸ்ரேல் வந்து தங்களுடைய பொசிஷன்ல இருந்து பின் வாங்கணும். அதை பின் வாங்குறதுக்கு இஸ்ரேலும் தயாரா இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் விட போறது இல்லை. இவங்க எப்படியாவது அவங்கள வந்து அங்கேருந்து மீட்கணும்னு பாக்குறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எதுக்கு பக்கத்து நாடான லெபனான், அதுவும் ஈரானுக்கும் அதுக்கும் ஒரு பார்டர் கூட கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க,
ஈரானத்துல இருந்து ஈராக்குக்கு போய், ஈராக்குக்கு அப்புறம் இருக்கிற சிரியாவுக்கு போய், சிரியா வழியா போய் லெபனான்ல போய் இந்த குட்ஸ் கமாண்டர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாம போய் ஆப்கானிஸ்தான்ல போய், அதாவது பாகிஸ்தானை கடந்த ஆப்கானிஸ்தான்ல போய் ஆப்கானிஸ்தான் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இவங்களால தீசத்தனம் பண்ண முடியும்னா, இப்ப அதை வந்து எப்படியாவது அந்த 70 பேரை மீட்கணும்னு பாக்குறாங்க. அதை எப்படியாவது மீட்க விடக்கூடாதுன்னு இஸ்ரேல் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க போட்டு சாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த அணு இது வந்து அந்த பர்டிகுலர் டம்ப் இருக்கிற ஸ்டோரேஜ் இடத்துல வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் அது ருஜுவாயிடும், இது உண்மையா பொய்யான. ஆனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ ஒரு அடி அடிச்சா நாங்க 10 அடி அடிக்க போறோம் அப்படிங்கறத அமெரிக்கா இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன போறதுன்னு பாக்கணும். இப்ப நம்ம பேசியிருக்க தருவாயில வாஷிங்டன்ல ஒரு சைன் ஒண்ணு நடைபெற்றிருக்கு. என்னன்னா ஒப்பந்தம் யுஎஸ், இஸ்ரேல், லெபனான் அது மாதிரி சுமூகமான பேச்சுவார்த்தை, அந்த போர் பதற்றம் வேணாம் அப்படின்னு சைன் போட்டதா இப்ப நம்ம வாஷிங்டன்ல போட்டதா செய்திகள் பாக்குறோம். உண்மையா? அதோட பின்னணி என்ன? நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கார்த்திக். லெபனான் என்பது வேறு, அதை வந்து ஆட்டி படைக்கும் ஹெஸ்புல்லா என்பது வேறு. சரியா? அதாவது இப்போ எப்படி சொல்றது, அவங்க வந்து இந்தியாவோட வந்து டீல் பண்றோம்னு இருக்காங்கிறீங்களா? ஹெஸ்புல்லாங்கிறவங்க லெபனான் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாம இருக்காங்க. கண்டிப்பா கட்டுப்படாததில்ல. அவங்கதான் வந்து ஆசனம் பண்றாங்க இப்போதைக்கு. அதை வந்து உடைக்கணும்னா ஹெஸ்புல்லாவை முழுக்க ஒழிக்கணும். லெபனான் கிட்ட இருக்கிற ஆயுதப்படையோ ஆர்மியோ அவங்களால இதெல்லாம் முடியாது. ஏன்னா இவங்க அவங்களுக்கு மேல இருக்காங்க. ஸோ அதனால அது மேலும் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப லெபனான் வந்து பாருங்க ஒரு இஸ்லாமிய நாடா மாறிடுது. ஒரு காலகட்டத்துல அது கிறிஸ்துவ நாடா இருந்தது. எப்படி மாறித்து? இந்த பாலஸ்தீனிய அகதிகள் வந்து பாலஸ்தீன்ல இருந்து போய் ஜார்டன்ல உட்காண்டாங்க. 1970 இந்த பாகிஸ்தானுடைய ஜெனரல் இருந்தார்ல ஜியா, அவர் வந்து அப்போ பிரிகேடியரா இருந்தார். அவர் வந்து 25,000 பேர் பாலஸ்தீனியர்களை கூட்டு கொன்றார். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, இங்க இனிமே நம்மளால ஜார்டன்ல இருக்க முடியாது, நாங்க அப்படியே அங்கேயிருந்து கிளம்பி போய் லெபனான்ல குடி புகுந்தாங்க. லெபனான்ல குடி புகுந்ததுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வந்து என்ன ஆளுக்குதான் தெரியுமே, இந்த வதான்னு 10 குழந்தைகளா பெத்துப்பாங்க பண்ணி இப்போ வந்து அவங்க அங்க வந்து மெஜாரிட்டி ஆயிட்டாங்க. சோ இதுல யாரு ஹெஸ்புல்லா இல்லாதவர் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பாதி நேரம் ஆயிடும் கார்த்திக். சோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒப்பந்தம் போட்டதுனால என்ன விளைவு வரும்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் படிக்கணும். ஒருவேளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் லெபனானுடைய ராணுவத்திற்கு உதவியாக சில ஏவுகணைகளை கொடுக்குமோ அப்படிங்கிறது இருக்கு. ஆனா லெபனானுக்குள்ள கம்ப்ளீட்டா பிணைந்து விட்டாங்க இவங்க. அதனால அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே எப்ப வரது விஷயம் முன்னாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு தான் தெரியுமே, ஐடி ரேட் வரதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுவாங்க. அங்க ஐடி ரேட் போயிட்டு சும்மா காஃபியும் டீயும் சாப்பிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கதை தான் அங்கேயும் நடக்க போறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்துக்கு இதுக்கு என்ன ஒரு மகத்துவம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜலசந்தியை வந்து எங்களோட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீண்டும் வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அந்த உரிமை இருக்குன்னு. ஆனா இல்ல, எல்லா கப்பலும் போகணும்னு சொல்லிட்டு இப்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. என்னதான் நடக்க போகுது? ஒரு பக்கம் ஜெனீவால ட்ரீட்டி சைன் ஆனாலும் தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ஹர்மூஸோட கட்டுப்பாடு யார் பக்கம்ங்கிற அதிகார பிரச்சனையும் போயிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது அடுத்த வரும் நாட்கள்ல? வெனிசுலால பூகம்பம் வேற ஏற்பட்டிருக்கு. சோ இன்னும் எண்ணெய் தட்டுப்பாடுகள் வந்து அதிகரிக்குங்கிற அபாயமும் அச்சமும் இருக்கே. பூகம்பம்னால வந்து ஓரளவுக்கு பாதகம் இருக்கும். ஆனா அதை வந்து ஓரளவுக்கு சரிப்படுத்திடலாங்க. அதை ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்திடலாம். அது ஒண்ணு ஒரு காலம், ஒரு மாசம் 2 மாசத்துல சரிப்படுத்திடலாம். அது பக்கம் வச்சிருவோம். இப்ப அடுத்தபடியா நீங்க கேட்டது என்னன்னா, இப்போ என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க உலகமே, அதாவது அமெரிக்கா, குறிப்பா அமெரிக்கால வந்து இந்த ட்ரம்ப் போட்ட இந்த டீலு இது தப்பா பண்ணிருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் போட்டு அவரை தோய்ன்னு தோச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி இவங்க வந்து கணிப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஈரானம் வந்து என்னென்ன சொல்றதோ நில்லுன்னு நிக்கிறாங்க, உட்கார்றாங்க. இதுக்கு மேல $300 பில்லியன் வேற தரப்போறாங்க அப்படின்னு நல்லா கதை கட்டி விட்டுட்டாங்க. போட்டு தின்னு கட்டி தோல் வாழ தின்ன கட்டி அதுக்குள்ள ஒரு சரவெடி எல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. இப்ப அவர் இப்ப என்ன சொல்றாரு, இது வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க ஈரானம், நம்ம அடிக்கலாம், அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் சீஸ்ஃபயர் அதிகமா தேவை, அமெரிக்காவுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை பண்ணிருக்காங்க.
ஆனா அவங்க வந்த விளைவு வந்து எதிரா வந்திருக்கு. அந்த அடி வேற நல்லா அடிச்சிருக்காங்க. அதை தவிர இப்போ வந்து இந்த அணு ஆயுதம் இருக்கும் கிடங்க போய் அடிச்சிருக்காங்க. இது வந்து ருஜுவாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மரண அடிதான் இப்போ இந்த IRGCக்கும் ஈரானுக்கும். இது நடந்ததா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சற்று பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இது வந்து கொஞ்சம் வந்துரும். அமெரிக்கா வந்து இது மாதிரி பண்ணிட்டுனா யாருக்கோ ஒருத்தருக்கு நியூயார்க் டைம்ஸ்க்கோ யாருக்கோ லீக் பண்ணி வெளில வந்துரும். அது வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அமெரிக்க மக்கள் ஓஹோ இப்படி நம்ம பண்றோமா அங்க அந்த இமேஜின் என்ன சொல்றது இமேஜை வந்து மாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இப்போ ட்ரம்ப். பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன ஆக போறது அப்படின்னு. இப்ப வந்து பாரதத்தை நோக்கி ஒரு கேள்வி. திருவனந்தபுரம் நம்ம பார்த்திருப்போம். மேயரா வந்து பாஜக கைப்பற்றிருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் ஆட்சி மாற்றம் நடந்த அப்புறம் ஒரு பெரிய மோதல் நேத்திக்கு நடந்திருக்கு. அந்த மேயருக்கு கால் உடைஞ்சு மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு. என்ன நடக்குது அந்த திருவனந்தபுரம் இதுல? இத பாருங்க, இந்த 2 என்ன சொல்றது பேரு வாயில என்னென்னமெல்லாம் வருது, ஆனா சொல்ல முடியல. இந்த 2 குழுமங்கள் இருக்குல்ல, LDF, UDF, இவங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே நினைப்பு. நம்ம திராவிட கட்சிகள் மாதிரி தமிழ்நாட்டை நம்ம பங்கு போட்டுப்போம்னு இவங்க நினைச்ச மாதிரி அங்க வந்து கேரளத்தை நம்ம பங்கு போட்டுப்போம்னு இவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது அடிச்சுப்பாங்க. ஆனா பாஜகவை எதிர்க்கட்சி சேர்ந்துருவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா அது பாருங்க நேர்களே, திருவனந்தபுரம்ல வார்ட்ஸ் 100. இந்த 100ல பாஜக 50 கைப்பற்றியது. 50 கைப்பற்றியதுனால அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க. ராஜேஷ்ன்றவர் மேயர். இப்ப இவங்க வந்து மிகவும் சிறப்பாக ஆட்சி நடத்துறாங்க. எப்படின்னு கேட்டீங்களா நீங்க? அதாவது என்னன்னா திருவனந்தபுரத்தை ரொம்ப கிளீனா வைக்கிறாங்க, துப்புரவா வச்சிருக்காங்க. மேலும் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடந்தது. அதை நான் பேர் சொல்றேன் நான் உங்களுக்கு. அந்த ஃபெஸ்டிவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டுக்கால் பொங்கலா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க. அதனாலேயும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல். இது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க, இதாவது இப்போ இவங்க தானே பவர்ல இருக்காங்க. யூபிஏல ரமேஷ் சென்னிதாலா என்பவர் தான் ஹோம் மினிஸ்டர். இவருக்கு ஹிந்துத்வாக்கு ஆகவே ஆகாது. எப்படி கவுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து சுகாதன் அப்படின்னு ஒரு பிஜேபி கவுன்சிலர், அவரை வந்து KAAPA அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு கேரளால. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆக்ட். அது கீழே அவரை கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணதுனால வந்து பெருசால அவருக்கு வழக்கம் போல பெயில் வாங்குவாரு அதெல்லாம். ஆனா இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அதோட மட்டும் நிக்காம இன்னும் 4 பேரை வந்து கைது பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், 50ல இருந்து 45க்கு வந்துடும். அதாவது கைது பண்ணி நீங்க ஜெயில இருந்தீங்கன்னா அசம்பிளில வந்து கார்பரேஷன்ல வந்து ஓட் போட முடியாது இல்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா கவுந்துருமே. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அமித்ஷா அவர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். இது பாருங்க, இந்த 2 பழம் பெருச்சாளிங்க இருக்கு பாருங்க, அடுத்த தடவை உங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு நகரத்துல எப்படியோ அம்மியோ அம்மாவோ அப்பாவோன்னு கை பிடிச்சு கால் பிடிச்சு நீங்க கைப்பற்றி இருக்கீங்க. இதை மட்டும் நீங்க கை வச்சுக்கல, இதை நீங்க வந்து காப்பாற்றி நிலைநாட்டுக்கலன்னா வந்து இவங்க வந்து துவம்சம் பண்ணிடுவாங்க. துலுக்கம் வந்து நிற்பான், கிறிஸ்துவம் வந்து நிற்பான், எல்லாம் திருவனந்தபுரத்துல இருக்கிற இந்துக்கள் எல்லாம் ஒழிச்சுட்டு இவங்க திருப்பி கொடி கட்டிடுவாங்க. இதை நான் சொல்றது நிதர்சனமான உண்மை. நீங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா இதுதான் ஆக போறது. தயவு செய்து உங்களுக்கு தான் இருக்கேன் இந்த அமித்ஷானுடைய உங்களுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி தெரியும் இல்ல, எல்லாருக்கு இங்கேயும் ஒரு கழுத்துல ஒரு கொக்கிய போட்டுருவாரு, கொக்கிய போட்டு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அது ஒரு கயர் இருக்கும், அந்த கயருடைய லெங்க் தெரியாது, இவங்க எவ்வளவு தூரம் போலாம் அப்படின்னு. அப்பப்ப திடீர்னு இழுப்பாரு பின்னால, ஆயிடுது அப்படின்னு. இதேதான் வந்து பினராயி விஜயனுக்கு அவருடைய பொன் வழியா பண்ணாரு. ஆனா பாருங்க, ஒரு வாரம் அப்படியே அல்லோலப்பட்டது. அதுக்கப்புறம் வீணா யாரு விஜயன் யாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஏங்க அங்க வந்து நீங்க கைது பண்ணீங்களா, ஒரு கோர்ட்டுக்கு முன்னால நிறுத்தினீங்களா, என்ன நடந்து ஒண்ணும் வரல. இதே பாலிசி தான் இவருக்கு. இந்த கழுத்துல ஒரு கொக்கி போடுறது, பிடிச்சு வச்சுடுறது. இப்ப இந்த மாதிரி ஏதோ கொக்கி போடுறீங்களா ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க கொஞ்சம் மெத்தனமா இருந்தீங்கன்னா பாஜக திருவனந்தபுரத்துல இருந்து பாஜகவுடைய கையை விட்டு போயிடும். அது உங்களால முடிஞ்ச வரைக்கும் முடிங்க, சரி பண்ணுங்க. இது ஒரு மிகப்பெரிய துரோகம் திருவனந்தபுரம் மக்களுக்கு. அவங்க எவ்வளவு பயப்பட்டு அவங்க தைரியமா அவங்களுக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்க வந்து கெடுத்துட்டீங்க, அது அப்புறம் அந்த ஊர் மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோன்றதுங்க. பேக் டு யூ.